நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல தான் மட்டும் ஒரு எம்எல்ஏயா ஜெயிச்சு கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்திற்கு போக பயந்து அதனையும் ராஜினாமா செய்தது இந்த தமிழ் மக்கள் திமுகவுக்கு புகட்டிய மிகப்பெரிய பாடம். அதே மாதிரி பாடத்தை இந்த அழிவு சக்தி ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு மக்கள் தருவார்கள். ஏனென்றால் 2 நாளைக்கு முன்னாடி கோவையில் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது 7 வயசு பொண்ணா இருந்தாலும் சரி 70 வயசு முதியவரா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத, கொடுக்க முடியாத, காவல்துறைக்கு மந்திரியா இருக்கிற ஒரு துப்புகெட்ட ஆட்சி பண்றவர் நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னார்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திமுகவை கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்திற்கு போக பயந்து ராஜினாமா செய்து கருணாநிதி ஓடினார். அதை நாம பார்த்தோம். அந்த மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எவ்வளவு, தின 1 மணி நேரத்திற்கு ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது. 21ல ஸ்டாலின் அரசாங்கம் வரும்பொழுது கிரைம் எகென்ஸ்ட் விமன் ஆண்டுக்கு 2000 இருந்தது, இன்னைக்கு 9000 தாண்டி இருக்கு. அதிலும் 2 மணி நேரத்திற்கு ஒரு இளம் குழந்தை, பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள். யார் ஆட்சியில? இந்த ஆளத் தெரியாத ஸ்டாலின் அரசாங்கத்தில். திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகள் தமிழகத்தில் எவ்வளவு பெரிய அழிவு சக்திங்கிறது நமக்கு தெரியுது. அதனால இந்த தீய சக்தி திமுகவை தமிழக மக்கள் 26 தேர்தலிலே அடித்து விரட்டுவார்கள். இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த 52 மாசத்துல 6700 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு.